நம்ம சொல்கிற அளவுக்கு கால் ரெண்டும் ஒன்றோட இருக்கணும். கீழே வந்து நம்மளோட பாதத்தை வந்து டேப்பிங் பண்ணணும். தரையில் நம்ம டேப்பிங் பண்ணால் தான் தர பவர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மூமெண்ட் இது. நல்லா டேப் பண்ணி அதுக்கு அந்த பசங்க வேறு அதுக்கடுத்து பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள், புதுசாக பிகினர்ஸ் அது. அதுக்கடுத்து வந்து அடுத்தது வந்து நம்மளோட 2 பெருவரலும் எப்போயுமே ஒன்றோட தான் இருக்கணும். ஸ்டெப் போடும்போது ஸ்டெப் மூமெண்ட்டில் ஒன்றோட இருக்கணும். நல்லா பெண்ட் பண்ணிக்கிறணும். அடுத்த மூமெண்ட்டு வெளியில் வர்ற மூமெண்ட்டு, சிங்கிள் லெக்கில் வெளியில் வர்றது. அந்த சிங்கிள் லெக்கில் வெளியில் வரும்போது நம்மளோட ஹிப்பு வந்து லூஸாக இருக்கணும், நீ டைட்டாக இருக்கணும். நம்ம சொல்கிற அளவுக்கு தான் நம்ம கால் 2 காலும் இருக்கணும், கரெக்டாக நேராக இருக்கணும். சொல்கிற அளவுக்கு நம்மளோட ஹைட்டாக இருக்க பசங்க அந்த சொல்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக இருக்க பசங்களும் எப்படி உங்களுக்கு அந்த உங்கள் சொல்கிற அளவுக்கு தான் உங்களோட கால் இருக்குது. ஏன்னா அன்பேலன்ஸாக வந்து கால் அகலமாக போச்சுன்னா ஸ்டெப்பு கிடைக்காது, ஸ்டெப்பு விழுகாது, லாங்காக தூக்கி போட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்டாக தூக்கி போடக்கூடாது. கரெக்டாக உங்கள் சொல்கிற அளவுக்கு கரெக்டாக கீழே 2 பெருவரிலும் ஒன்று இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கணும் கீழே 2 பாதம். எல்லா ஸ்டெப்லேயும் வந்து ஸ்டெப் போடுற எல்லா ஸ்டெப்லேயுமே பெருவரில் 2 ஒன்று இருக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்கு நெக் டு நெக்கு இந்த லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட் கார்னர் ரைட் அஃபென்ஸ்னால நான் அப்படி பண்ணி காமிச்சிருக்கேன். ஆர்ச்சு, அப்புறம் கார்னரு, லெஃப்ட் ஆர்ச்சு செக் பண்ணுறோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டு மூவ்மெண்ட்டு லெஃப்ட் கார்னரு லாஸ்ட்டாக. எல்லாத்தையுமே ஃபேக் பண்ணி வரணும். ஏன் ஃபேக் பண்ணி வரோன்னா அப்படின்னா தான் நம்ம ரைடு ஆடும்போது அந்த ஃபேக் மூவ்மெண்ட்டு வரும். நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது. அந்த ஃபேக் மூவ்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிற மாட்டீங்க. நம்ம அடிமுறை வந்து எல்லாருமே இது வந்து பேசிக் அடிப்படை அடிமுறை. இந்த அடிமுறை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக கபடி தான். இதுவும் ஒரு கபடி விளையாடுறதுக்கு இது ஒரு விதிமுறை. இது மட்டும் விதிமுறைன்னு சொல்ல விரும்பலை, இதுவும் ஒரு விதிமுறை. நம்ம சொல்கிற அளவுக்கு தான் இருக்கணும், அன்பேலன்ஸாக போகக்கூடாது. அது நான் வீடியோவில் உங்களுக்கு பாருங்கள், புரியலைன்னா அதை தனித்தனியாக நானும் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காண்டி தான் இது. நல்லா ஃபேக் பண்ணி இதில் காமிச்சிருப்பேன். ஏன் ஹிப்பு லூஸாக இருக்கணும்னா அப்படின்னா தான் நம்ம ஃபேக் பண்ண முடியும். ஃபேக் பண்ணும்போது முன்னாடி ஆர்ச்சி ஓடுவான். அப்புறம் வந்து அடுத்த பேசிக் மூமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஓடி தொடணும். அந்த ஸ்டெப் மூமெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஓடி தரணும். 2 பேர் நிற்க வச்சு ஆர்ச்சி நிற்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்டில் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி தொடணும். நம்மளுக்கு அப்படின்னா தான் அந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டு ஓடி தொடுறதுக்கு வரும். கம்பல்சரி நீங்கள் ஓடி தொட்டு பழகி வச்சுக்கணும். ஓடி தொட்டால் தான் வந்து ஓடியும் தொட்டு வச்சுக்கலாம், ஸ்டெப்லேயும் தொடலாம், ஸ்டக்லேயும் தொடலாம். அது நீங்கள் கற்றுக்கிற போது பேசிக்கு இப்படி தான் கற்றுக்கிறது. உங்களுக்கு ஆயுசுக்கும் கபடி மறக்க மாட்டீங்க. அடுத்த மூமெண்ட்டு இதில் வந்து ரொட்டேஷன். அதே ஸ்டெப் மூமெண்ட்டில் எப்படி ரொட்டேஷன் பண்ணுறது, பேசிக் ரொட்டேஷன் எல்லாருக்குமே. ரைட் ஆர்ச்சு, ரைட் கார்னரு, பின்னாடி ஃபாலோ அடித்தானா லெஃப்ட் ஆர்ச்சு, அதே மாதிரி ஃபேக் பண்ணி பின்னாடி போனோம். எல்லாத்துக்குமே ஃபேக் பண்ணி வெளியே வந்துடணும் சிங்கிள் லெக்கில். அடுத்த மூமெண்ட்டு லாஸ்ட்டு லெஃப்ட் கார்னர் அடித்தானா அவனுக்கு கை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறது அப்படின்னு பேசிக் மூமெண்ட்டு முடிஞ்சு. இது முடித்தோடனே அதுக்கடுத்து சிங்கிள் லெக்கில் நம்ம ஸ்டெப்பு வைக்கும்போது யார் வேணாலும் குத்தலாம். ரைட் ஆர்ச்சி குத்துவான், சிங்கிள் லெக்கில் ஜம்ப் பண்ணுறது. கட்டிங் அடிப்பான், ரைட் ஆர்ச்சி நம்ம ஸ்டெப்பு லாங்காக போட்டாலும் அடிப்பான். 2க்குமே போட்டிருக்கு. அப்புறம் ரைட் கார்னரு குத்துனா லாங்கு காலை உதச்சி வந்துடணும். அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ச்சி வந்து குத்துனாலும் அந்த குத்துனோடனே நம்ம சிங்கிள் லெக் ஜம்பிங், அப்புறம் லெஃப்ட் கார்னர் குத்துனா சிங்கிள் லெக் ஜம்பிங். அவ்வளோதான். இதுதான் அடிப்படை பேசிக் அடிமுறை. இதுவும் ஒரு அடிமுறை.